ஒரு ரகசியம். இது ஏதோ ஒரு சாதாரண கோவில் கதை இல்ல. பல கோடி வருஷமா இந்த பூமி தனக்குள்ள பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்க ஒரு மர்மம். ஒரு புராண காலத்து அதிசயம். வாங்க, திருச்சி மலைக்கோட்டையோட அந்த ரகசியத்தை நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மலையோட உச்சில இருக்கிற அந்த விநாயகர் கோவில்ல நம்பவே முடியாத ஒரு அதிசயம் நடந்திருக்கு. ஒரு புராண கால ரகசியம் இன்னைக்கும் நம்ம கண் முன்னால உயிருடன் இருக்கு. இந்த கதையை நீங்க முழுசா கேட்டதுக்கு அப்புறம் வரலாறு, புராணம், நம்பிக்கை இது எல்லாத்த பத்தியும் உங்க பார்வை மொத்தமா மாறப்போகுது. நீங்க தயாரா? வாங்க இந்த மர்மத்துக்குள்ள மூழ்குவோம். சரி, எந்த ஒரு மர்ம கதைக்கும் அதோட களம், அதாவது அந்த இடம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த மலையோட ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம கதையோட முதல் அத்தியாயம். தமிழ்நாட்டோட இதய பகுதியான திருச்சியில அந்த நகரத்தோட பரபரப்புக்கு நடுவுல 83 மீட்டர் உயரத்துல வானத்தையே தொட்டுத்திருக்கிற மாதிரி கம்பீரமா நிக்குது இந்த மலைக்கோட்டை. அதோட உச்சியில மேகங்களுக்கு நடுவுல உச்சி பிள்ளையார் கோயில் அமைதியா உட்கார்ந்திருக்கு. இந்த கோயிலுக்கு உயிரே கொடுக்கறது அது தாங்கி நிக்கிற அந்த பாறை தான். இது சும்மா ஒரு பாறை இல்லைங்க, பூமியோட மொத்த சரித்திரத்தையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்க ஒரு டைம் கேப்சூல் மாதிரி. விஞ்ஞானிங்க இந்த பாறையை ஆய்வு செஞ்சு பார்த்தப்ப அவங்களுக்கே தலை சுத்திடுச்சு. இதோட வயசு 3.8 பில்லியன் வருஷம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்டு தான். இமயமலையை விட இந்த பூமியில இருக்கிற பெரும்பாலான மலைகளை விட இது ரொம்ப ரொம்ப பழமையானது. கிட்டத்தட்ட பூமி உருவாகும் போதே இதுவும் உருவாகியிருக்கு. இப்ப இந்த ஸ்லைட பாருங்களேன். இது வெறும் ஒரு ஒப்பீடு இல்ல, காலத்தோட பிரம்மாண்டம். டைனோசர்லாம் இந்த பூமியில கால் வைக்கிறதுக்கே பில்லியன் கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மலை எங்க இருந்திருக்கு. இது ஒரு பாறை இல்ல, இது காலத்தோட ஒரு உயிருள்ள சாட்சி. நாம வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தோம்னா இந்த குகை கோயில்களை பல்லவ மன்னர்கள் தான் செதுக்கியிருக்காங்க. இது நம்ம இந்தியாவோட மிக பழமையான கல் கட்டடங்கள்ல ஒன்னா இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான சாட்சி. சரி, இப்போ அறிவியலோட கடினமான உண்மைகள் இருந்து நம்பிக்கையோட மென்மையான புராணத்துக்குள்ள நுழைவோம். இந்த கோயில் எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு பின்னால ஒரு தெய்வீகமான விளையாட்டு இருக்கு. அதை பார்க்கலாமா? இந்த கதை ஆரம்பிக்கிறது ராமாயண காலத்துல. இலங்கைக்கு ராஜாவான விபீஷணர் ராமர் பரிசா கொடுத்த ஸ்ரீரங்கநாதர் சிலையோட அவரோட நாட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்காரு. ஆனா விதி அவருக்கு வேற ஒரு பிளான் வச்சிருந்தது. காவேரி ஆற்றோட அழக பார்த்து மயங்கின விபீஷணர் குளிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா சிலைய தரையில வைக்க கூடாதுங்கிறது ஒரு கண்டிஷன். அப்போ அங்க ஒரு சின்ன பையன் வர்றான். நான் சிலைய புடிச்சுக்கிறேன்னு சொல்றான். ஆனா ஒரு நிபந்தனையோட, நான் உங்களை 3 தடவை கூப்பிடுவேன், நீங்க வரலனா சிலையை இங்க வச்சிடுவேன்னு சொல்றான். விபீஷணர் குளிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த பையன் 3 தடவையும் கூப்பிட்டுட்டு அந்த சிலைய பாறை மேல வச்சிடுறான். அந்த பையன் வேற யாரும் இல்ல, விநாயக பெருமானே தான். திரும்பி வந்த விபீஷணர் அதிர்ச்சி அடைகிறாரு. அவரோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணியும் அந்த சிலைய 1 இன்ச் கூட அவரால் நகர்த்த முடியல. ஏமாற்றமும் கோவமும் ஒன்னா சேர அந்த பையனோட தலையில ஓங்கி ஒரு குட்டு வச்சிடுறாரு. இங்கதான் கதையோட மர்மமே அவிழுது. அன்னைக்கு விபீஷணர் வச்ச அந்த குட்டால ஏற்பட்ட வடு இன்னைக்கும், ஆமாங்க, இன்னைக்கும் உச்சி பிள்ளையார் சிலையோட தலையில ஒரு பள்ளமா இருக்குதாம். ஒரு புராணம் எப்படி நிஜமா மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான உதாரணம். சரி, புராண காலத்திலேருந்து இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். இன்னைக்கு பக்தர்கள் இந்த மலைக்கு எப்படி பயணம் செய்றாங்கன்னு பார்ப்போம். இது ஒரு உடல் ரீதியான பயணம் மட்டும் இல்லைங்க, இது ஒரு ஆன்மீக ரீதியான பயணமும் கூட. 400க்கும் அதிகமான படிகள். இது வெறும் கற்களால் ஆன பாதை இல்ல, இது நம்பிக்கையால ஆன பாதை. ஒவ்வொரு படியிலையும் பக்தர்கள் தங்களோட கவலைகளை எல்லாம் இறக்கி வைக்கிறாங்க. மேல போக போக அவங்க மனசு லேசாகிறத அவங்களே உணர்வாங்க. இவ்வளவு கடினமான பயணத்தை முடிச்சு உச்சியை அடையறவங்களுக்கு என்ன பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். கஷ்டமான பயணத்தோட கடைசியில நீங்க உச்சியில நிக்கும்போது சில்லுன்னு காத்து உங்க முகத்துல தழுவும். கீழே பார்த்தா திருச்சி மாநகரம் ஒரு உயிரோட்டமான ஓவியம் மாதிரி விரிஞ்சு கிடக்கும். காவேரி நதி ஒரு வெள்ளிப்பாம்பு மாதிரி நெளிஞ்சு போகும். இது வெறும் ஒரு காட்சி இல்ல, இது நம்ம ஆன்மாவை தொடர ஒரு தெய்வீகமான அனுபவம். இங்க வர்ற பக்தர்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. நீங்க மனமுருகி இந்த உச்சி பிள்ளையார்கிட்ட என்ன கேட்டாலும் அது நிச்சயம் நடக்கும்னு சொல்றாங்க. ஒருவேளை இதுதான் ஆயிரக்கணக்கான மக்களை தினமும் இங்க இழுத்துட்டு வர சக்தியா இருக்கலாம். ஒரு பக்கம் 3.8 பில்லியன் வருஷ அறிவியல், இன்னொரு பக்கம் ராமாயண காலத்து புராணம், நடுவுல லட்சக்கணக்கான மக்களோட அசைக்க முடியாத பக்தி. அப்போ இந்த மலைக்கோட்டையோட உண்மையான ரகசியம் இந்த 3ல எது? இல்ல இது 3 ஒன்னா சேர்ந்து ஒரு அற்புதமா? பதில் உங்க நம்பிக்கையில தான் இருக்கு.